Hi dude, இந்த டே நான் போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட காண்டாக்டை எப்படி ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து 3 டைப்பில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த 3 டைப்பில் எந்த டைப் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மெயின் ரீசன் நம்ம வந்து நான் காண்டாக்டை ரெக்கவர் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஃபோனை சேஞ்ச் பண்ணுறதுனால தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நம்ம எடுக்கிறோம். ஃபஸ்ட் டைப் நான் சொல்கிறேன். உங்களுடைய ஃபஸ்ட் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ வந்து காண்டாக்ட் வந்து மெயிலில் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மெயிலில் வந்து சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து காண்டாக்டை சேவ் பண்ணுற காண்டாக்ட் எல்லாமே நம்ம மெயிலில் சேவ் பண்ணுவோம். ஓகே, மெயிலில் சேவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நியூ ஃபோன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மெயில் கொடுத்து அது இல்லாமல் அதோடைய பாஸ்வேர்ட் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கலாம். அது ஒரு டைப் இருக்குது. இருந்தாலும் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம ஃபோனை மாற்றுவோம். நார்மலான ஒரு ஃபோன் யூஸர் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த ஃபோனே மாற்றுவார். ஸோ ஹேங் ஆகுது இல்லைன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம், அதனால தான் அந்த ஃபோனே அவர் வந்து மாற்றுவார். இருந்தாலும் அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அதோடைய பாஸ்வேர்ட் ஞாபகம் இருக்குமா? அதான் ஒரு மெயினான ரீசன் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பாஸ்வேர்ட் ஞாபகம் இருந்தால் நீ ஈஸியாக ரெக்கவர் பண்ணிக்கோங்க. ஓகே, அது ஒரு டைப்பு. அதை நீங்கள் வந்து இது பண்ணணும், நான் வந்து மெயிலில் சேவ் பண்ணணும் அப்படின்னா நீ காண்டாக்ட் சேவ் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் மெயிலே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வந்து சேவ் இல்லைனா சிம்மில் சேவ் இல்லைனா பார்த்தீங்கன்னா மெயிலில் எந்த மெயில் கொடுக்குறோம் அந்த மாதிரி ஈஸியாக சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் சிம்மில் சேவ் பண்ணுறது. ஓகே, சிம்மில் வந்து நம்ம காண்டாக்டை கூட சேவ் பண்ணிக்கலாம். சிம்மில் சேவ் பண்ணிக்கலாம் இல்லைனா ஃபோன் ஸ்டோரேஜை கூட சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, சிம்மில் சேவ் பண்ணுறது பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம காண்டாக்ட் வந்து சிம்லேயே சேவ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அவைலபிளான ஒரு இதுதான் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம சிம்மில் சேவ் பண்ண முடியாது. ஃபோன் ஸ்டோரேஜ்லாம் சேவ் பண்ணணும். இருந்தாலும் பத்தலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் காண்டாக்ட் மாற்றி இருந்துச்சுன்னா நம்மளால் ஈஸியாக சேவ் பண்ண முடியாது. அது இல்லாமல் ரெக்கவர் பண்ணுறவும் கஷ்டமாயிடும். ஓகே, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வழியான சூப்பரான ஆப் இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆப் தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், நீ யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்று இம்போர்ட், 2 பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஆப்பில் நீங்கள் ரெக்கவர் பண்ணுற காண்டாக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் போட்டு நீ என்ன நேம் கொடுத்துக்கலாம் அந்த நேம் போட்டு அதுக்கப்புறம் என்ன நம்பரோ ஸோ அவங்களோட 2 நம்பர் சேவ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா 2 நம்பர் வரும். மொத்த டேட்டாவே இதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, காண்டாக்டில் சேவ் பண்ணுற மொத்த டேட்டாவும் இதிலேருந்து எடுத்துக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ப்ராசஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, அப்புறம் மெயிலில் ஃபைல் ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஓப்பன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைனாக எவ்வளோ காண்டாக்ட் நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன நேம் போட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் எத்தனை ஃபோன் நம்பர் இருக்குது, அவருடைய டேட்டாஸ், நீங்கள் கொடுத்த எந்த லொக்கேஷன், அந்த டேட்டா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக எக்ஸல் ஃபார்மெட்டில் கிடச்சிரும். அந்த ஆப்பை நம்ம தேவையில்லை, எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு, அதனால் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் அந்த ஆப்பை. ஓகே, இப்போ நியூ ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா அதில் வந்து இம்போர்ட் கொடுத்துக்கோங்க. இம்போர்ட் கொடுத்துட்டு ஃபைல் மேனேஜர் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை வந்து அந்த நியூ ஃபோனில் நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. ஷேரிட் மூலியமாக இல்லை ப்ளூடூத் மூலியமாக அதோட ஃபைலை வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வச்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஆப் தேவையில்லை, அந்த ஃபைலை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, ஈஸியாக நீங்கள் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எக்ஸல் ஃபார்மெட்டில் கிடைக்கிற இந்த ஆப் தான் கண்டிப்பாக பெஸ்ட்டான ஆப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சூப்பர் இல்லைனா ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது போல் நிறைய ஆப்போட ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா நம்ம டெக் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். டாடா, பை பாய்.